நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது புரியவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, எல்லா இடத்திலும் இனி வருங்காலம் வெற்றி தான் உங்களுக்கு, எல்லா நிலையிலும். ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க எல்லாமே சொல்கிறீங்க. சாமி நீங்கள் மகர ராசி நல்லா இருக்குது, மகர ராசி நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. 7.5 சனி முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் கூட எங்கள் கஷ்டம் தீரலை. இன்னும் அந்த பழைய இழப்புகளிலிருந்து எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சோ அது என்னால் இன்னும் ஈடுகட்ட முடியல, இன்னும் என் குடும்பம் அதிலிருந்து வெளியில் வரலை, நான் எப்படி சாமி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய, குறைபடக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே. இப்போ மகர ராசிக்கு இதுதான் பிரச்சனை. தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஜாபாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எனக்கு வேலை போச்சு சாமின்னு சொல்கிறவங்க இருக்கலாம், எனக்கு தொழில் போச்சு சாமி, நல்லா இருந்தது தொழிலை நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறவங்க இருக்கலாம், நான் நல்ல பதவியில் இருந்தேன் சாமி, அந்த பதவி எனக்கு போச்சுன்னு சொல்கிறவங்களாக இருக்கலாம். அப்போது மிஸ் பண்ணவங்க, எனக்கு நல்ல லைஃப் இருந்தது சாமி, நான் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேன், நான் லவ்வரை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டேன், பிஸ்னஸை மிஸ் பண்ணிட்டேன், அல்லது கணவரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அல்லது பசங்களை மிஸ் பண்ணிட்டேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போது எதை இழந்தீர்களோ அதையே திரும்ப பெறுவீர்கள் மகர ராசி என்பவர்களே. இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுது. எதை இழந்தீர்களோ அதை மீண்டும் பெறுவீர்கள். என்னெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கும், தொழில் போச்சுன்னா தொழில் கிடைக்கும், இன்னொரு தொழில் செட் ஆகும், நான் அதே தொழில் செய்யலாமா, வேறு பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிறது உங்கள் ஜாதகம் தீர்மானிக்கும். அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அல்லது ஒரு கம்பெனிக்கு வேலை போச்சு, திருமணம் அதே கம்பெனிக்கு போகலாமா, வேறு கம்பெனிக்கு போகலாமா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களுக்கு எதையெல்லாம் இழந்தீர்களோ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோகம். எல்லா சுபத்துவத்துக்கும் காரணம், நீங்கள் எப்படி சாமி நாங்கள் திடீர்னு இந்த மாதம் மட்டும் நாங்கள் நல்லா இருக்க முடியும், இந்த மாதம் மட்டும் எப்படி எங்களுக்கு அவ்வளோ அதிசயம் நடந்துடும் அப்படின்னாக்கா, எல்லாமே கிரகம் கால நேரம்தான். கால நேரம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால நேரம்தான் ஒரு மனிதனை ஏற்ற இறக்கங்களுக்கு காரணம். அவன் யாராக இருந்தாலும் சரி, கடவுளே வந்தாலும் கால நேரம்தான் காரணம். அப்போது மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அங்கே வரக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதோட கூட 10ஆம் அதிபதி. அப்போ 5, 10 கூடிய சூரியன், 3, 12 கூடிய குரு, இந்த 2 பாவிகளும் 7ஆம் இடத்துல சந்திக்கிறார். அதோட கூட குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நேரடியாக மகர ராசியை பார்க்கிறார்கள். அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்து மகர ராசியை பார்க்கும்போது ரெண்டுமே பணம் சம்பந்தப்பட்ட கிரகம், ரெண்டுமே யோகம் சம்பந்தப்பட்ட கிரகம், இரண்டுமே பதவிகள். சுக்கிராச்சாரியாருங்கிறது அசுர குரு, இவர் தேவ குரு. பதவிகள் சம்பந்தப்பட்ட, போஸ்டிங் சம்பந்தப்பட்ட கிரகம். இரண்டுமே ஆச்சாரியன், ஞானம், அறிவு, கல்வி சம்பந்தப்பட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க, கல்வி சம்பந்தப்பட்ட பிளானட் கிரகம். அந்த இரண்டுமே ஆசைகள். சுக்கிரன் பெண்ணு, குரு திருமணம், காதல், இதெல்லாம் அந்த 2 கிரகம் இவ்வளோ வேலையை செய்யுது. படிப்பை கொடுக்குது, கல்வியை கொடுக்குது, குரு பதவியை கொடுக்குது, சுக்கிரன் ஆசையை கொடுக்குது, அதே சமயத்தில் திருமணத்தை கொடுக்குது, வருமானத்தை, மகாலட்சுமியை குரு சுக்கிரன் சேர்ந்த மகாலட்சுமி யோகம் பணத்தை கொடுக்குது, அதிர்ஷ்டத்தை கொடுக்குது.
அப்போ மகர ராசி அன்பர்களே, இதில் உங்களுக்கு எங்கே குறை இருக்கோ, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு நான் காதலரோடு சேரணும், எனக்கு பிரிந்த மனைவிகள் ஒன்று சேரணும், எனக்கு 2வது திருமணம் நடக்கணும், இல்லை ஃபேமிலி எனக்கு செட்ரைட் ஆகணும், எனக்கு கடன் அடையணும், எனக்கு வருமானம் வேணும், எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும். அப்போது இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகுது. இதில் உங்களுக்கு எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் மகர ராசி என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து மகர ராசியை பார்க்கும்போது அதே போல் சனி சூரியனுடைய சேர்க்கை. அப்போ இந்த ஜூன் ஜூலை 15 to 15 மகர ராசிக்கு ஒரு அற்புதமான கால நேரம். இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்களே. ஆனால் சாமி நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபிள்ஸ் இருக்குது, உங்கள் பதிவை நான் பார்த்தேன், எனக்கு அது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது, எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது, ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு இதுதான் சப்ஜெக்ட், எனக்கு இதுதான் வேணும், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்கள் சொன்னதில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரபிள்ஸ் கஷ்டங்கள் இருக்குது, நான் இதை கிளியர் பண்ணிக்கணும், நான் இதில் ஜெயிக்கணும், நான் இது என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் நிலையான எதிர்காலம், நிலையான மகிழ்ச்சி, சூப்பரான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களே. அப்போது குரு சுக்கிரன் சேர்க்கை மகர ராசிக்கு சிறப்பு, சனி சூரியன் சேர்க்கை ஒரு சிறப்பான சம்பவம் உங்களுக்கு காத்திருக்கு, ஒரு நல்லது நடக்க போகுது. அப்போது உங்களுக்கு எந்த நன்மை நடக்க வேண்டுமோ அதற்குரிய வழிமுறைகளை அறிந்து செயல்படுவீர்களே, ஆனால் வெற்றி நிச்சயம் மகர ராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம், சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா, சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே, ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே, ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை.
இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்களை வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.